everyone, welcome back to our channel Beauty Talk with me DSK. So first of all நான் வந்து என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ண அந்த 200 மெம்பர்ஸாக இருந்தாலுமே அவங்க எனக்கு இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ஒரு 10 டேஸ்ன்னு நினைக்கிறேன் நான் வீடியோவே போடலை. ஸோ வீடியோ போடாமல் இருந்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி சாரி. என்னென்னா எனக்கு சிவியர் ஃபீவர், த்ரோட் இன்ஃபெக்ஷன் அண்ட் ரொம்ப உடம்பு முடியாமல் ஒரு 15 டேஸ் ஆகிடுச்சு. நான் வந்து கொஞ்சம் ஒரு சாலிட் ஃபுட் எடுக்கவே, ஸோ அந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் இருக்கவே தான் வீடியோஸ் போடலை. இப்போ தான் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி கொஞ்சம் ஒரு லிக்விட் ஃபுட்லேருந்து செமி சாலிட் ஃபுட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கேன். ஸோ அதனால் ஓகேவாக இருக்குது அப்படிங்கிறனால வீடியோ எடுக்கிறேன். இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக போட ட்ரை பண்ணுறேன். டியூ டு மை ஹெல்த் இஷ்யூஸ் தான் என்னால் போட முடியல. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சாரி கேட்டுக்கிறேன். அண்ட் இன்னியோட வீடியோ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டம் பியூட்டி ஃபைன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரம் அமேசான், மீஷோ அண்ட் நைக்கா. ஸோ நான் கொஞ்சம் தான் வாங்கியிருந்தேன். இது ஆக்சுவலி வந்து 10 டேஸ்க்கு மேலே ஆகுது. பட் என்னால் ஒரு வீடியோ எடுக்க முடியல அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ நாள் தள்ளி போச்சு. பட் இதுக்கு மேலே கண்டிப்பாக உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு என்னால் என்ன பெஸ்ட் பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுவேன் அப்படின்ற ப்ராமிஸோட வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து மீஷோலேருந்து பார்த்துடலாம். ஸோ நான் மீஷோலேருந்து என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னா, நான் நார்மலாகவே ஹேர் ஸ்பா வந்து வீட்டில் பண்ணுவேன். ஸோ இந்த இது வந்து ஒரு 2 இயர்ஸ் பேக் வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ என்னென்னா இது வந்து ஸ்பா கேப்பு. இது இப்போ நம்ம ஸ்பா க்ரீம் அப்ளை பண்ணி மசாஜ்லாம் பண்ணதுக்கப்புறமா நம்ம இப்போது வந்து பியூட்டி பார்லர்ஸில், சலூன்ஸ்லலாம் பண்ணோன்னா ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க. ஸோ ஹேர் ஸ்பா பண்ணிவிட்டு அந்த மிஷினில் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் அப்படி வந்து ஸ்டீம் பண்ண விடுவாங்க. நம்மளோட ஹேர் ஃபாலிகல்ஸ்லாம் அப்போ தான் ஓப்பன் ஆகும், ஸோ நல்லா வந்து பெனிட்ரேட் ஆகுன்றதுக்காக. இதுவுமே கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ இது வந்து கேப் மாதிரி வரும் உங்களுக்கு. இது வந்து ரிமூவபிள். இந்த கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷீட் மாதிரி, கிளாத் கிடையாது, இது வந்து ஷீட்டு, ஒரு பிளாஸ்டிக் கவர் அப்படி அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணி திருப்பி இதில் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். லைக் எப்படின்னா இதில் ஜிப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை ஜிப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இது தனியாக நம்மளுக்கு வந்துடும். ஸோ தட் நம்ம அதை வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை வந்து நம்மளோட ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி சைஸும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லைக் உங்களுக்கு இப்போது இது வந்து செட் ஆகலை, எனக்கு இப்போது சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா இந்த ஒரு ரோப் வச்சு நீங்கள் இழுக்கிறது, நார்மலாக இப்படி விரிக்கிறதுன்னு பண்ணிக்கலாம். இதை எப்படி யூஸ் பண்ணலான்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக நீங்கள் ப்ளக் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். சார்ஜபிள் கிடையாது இது. ஸோ நீங்கள் டேரெக்டாக ப்ளக் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா இதில் வந்து அந்த ஹீட் நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியும். இதில் வந்து 2 ஆப்ஷன் தான் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஆனு, அதுக்கப்புறம் ஒரு ரேஞ்சு. ஸோ 2 மாடல் தான். இது வந்து ஆக்சுவலி வந்து சைனா ப்ராடக்ட், நம்ம ஊரில் இது கிடையாது, சைனா ப்ராடக்ட் தான் இது. இது நான் வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது மீஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா மீஷோலேயே இது வந்து உங்களுக்கு வந்து 300 ருபீஸ்க்கும் இருக்குது, 350க்கும் இருக்குது, 400லேயும் இருக்குது. இது நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா 500. ஸோ ஆக்சுவலி 550 போட்டிருந்துச்சு, ஆஃபர் பண்ணி 500ன்னு போட்டிருந்தது. ஏன் நான் இதை வாங்கினா இதே ப்ராடக்ட், எக்ஸாக்ட் ப்ராடக்ட் உங்களுக்கு 250, 300க்கும் கிடைக்குது. பட் எனக்கு ரிவ்யூஸ் வந்து அது நல்லா இல்லை. இது 500ல் நான் வாங்கினதுனால இதோட ரிவ்யூ கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. அண்ட் குவாலிட்டியுமே கொஞ்சம் நல்லா இருக்குது. நான் இன்னும் இதை யூஸ் பண்ணி பார்க்கல, ஜஸ்ட் டெஸ்ட் மட்டும் பண்ண ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு. ஸோ அந்த ஹீட் வந்து இது ஆகுதுங்கிறதுனால நான் அப்படியே பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் இல்லை நான் எப்போ ஹேர் ஸ்பா பண்ணுறனோ இந்த கேப் யூஸ் பண்ணி ஸ்பா வந்து பண்ணால் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பிகாஸ் நான் வித்தவுட் திஸ் கேப் நான் நிறைய வாட்டி ஹேர் ஸ்பா பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ என்னோடய ஹேர் எப்படி இருக்குன்றது எனக்கு ரிசல்ட் தெரியும். ஸோ இதை யூஸ் பண்ணுறதுனால என்ன எனக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து லைக் ஃபீல் ஆகுது, என்னோடய ஹேர் எப்படி இருக்குங்கிறது இதை யூஸ் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். ஸோ ஃபார் இது எனக்கு நான் பார்த்த வைஸ், ரிவ்யூ செக் பண்ண வைஸ், வந்த வைஸில் வந்து எனக்கு எல்லாமே சூப்பர். எதுவுமே எனக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜாக தோணலை. ஒன்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். ஸோ நான் வாங்கினதில் இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ஹாப்பி பர்ச்சேஸ் தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னா அமேசான்லேருந்து இந்த மேக்கப் ப்ரஷ் கிளென்சர். இது வந்து என்னென்னா இது மீஷோலேயும் நான் பார்த்தேன், பட் ரிவ்யூ எனக்கு பெருசாக வந்து நல்லா இல்லை. ஸோ அதனால் நான் அமேசானில் செக் பண்ணும்போது இதோட ரேட் வந்து 450 சம்திங் அவ்வளோதான். அதனால சரி ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வாங்கியிருந்தேன். நான் ஆல்ரெடி யூஸும் பண்ணியாச்சு, நல்லாவே ஒர்க் ஆகுது. பட் என்னென்னா எனக்கு நான் அமேசானில் பார்க்கும்போது பேட்ரி சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் இது எனக்கு வந்தது எப்படி இருக்குன்னா, நம்ம இதுவுமே டேரெக்டாக ப்ளக் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும்.
ஸோ உங்களுக்கு ஒரு கப் மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு சுத்தம் இந்த கப்பு. இங்கே ஒரே ஒரு பட்டன். அதில் வந்து ஃபீச்சர்ஸ் என்ன இருந்ததுன்னா, நம்மளுக்கு பவர் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இது நார்மல் ஒரே பவரில் தான் இது சுற்றுது. உள்ளே இது வந்து சிலிக்கான். இதுவுமே நீங்கள் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக உங்களுக்கு வாஷ் பண்ணணும்னா இதையுமே தனியாக வாஷ் பண்ணிவிட்டு இந்த சிலிக்கான் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட உங்களுக்கு வந்து இந்த ஒயர் கொடுத்துருவாங்க. இதை வந்து நம்ம சார்ஜரில் அந்த ஹெட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் ஆல்ரெடி யூஸும் பண்ணிட்டேங்கிறதுனால இதோட ரிவ்யூ நான் வந்து தைரியமாக சொல்லலாம். இது வந்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 450 நினைக்கிறேன். நான் உங்களுக்கு அமேசானில் தேடி சைடில் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். நல்லாவே ஒர்க் ஆகுது. பயங்கரமாக ரொம்ப ஃபவுண்டேஷன் நல்லா பிடிச்சிருக்கு அந்த ப்ரெஷ்ஷில் அப்படின்னா கூட இது நல்லா க்ளீன் பண்ணிவிடுது. ஸோ நீங்கள் இதில் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி டேப்பில் காமிச்சிங்கனாலே சூப்பராக அது வந்து பேக் டு ஃபார்முங்கிற மாதிரி வருது. ஸோ இதுவுமே எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு மேபி ஒரு வீடியோ அட்டாச் பண்ணுறேன், இதோட ஒர்க்கிங் எப்படி இருக்குன்றது மட்டும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். யாராச்சும் மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்கீங்க, எங்களால் வந்து தேய்ச்செல்லாம் ஒரு ப்ரெஷ்ஷை கழுவ முடியலை அப்படின்லாம் இருந்தீங்கன்னா இது பிரிசல்ஸ்லாம் எதுவுமே டேமேஜ் ஆகலை, நல்லா வந்து வாஷ் பண்ணி கொடுக்குது நம்மளுக்கு. ஸோ இது வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டுன்னு கிடையாது, நான் மேக்கப் நிறைய யூஸ் பண்ணுற பர்சன் கண்டிப்பாக இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து நல்லா யூஸ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு 450 ரேஞ்ச் தான். நீங்கள் ரொம்ப கொடுத்துலாம் வந்து ப்ரைஸ்லாம் கொடுத்து வாங்கணும்லாம் கிடையாது. பட் இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, பிளாஸ்டிக் வந்து ரொம்ப ப்ரீமியம் பிளாஸ்டிக்லாம் கிடையாது, ரொம்ப மட்டமான பிளாஸ்டிக்குங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. மேபி இது கீழே விழுந்துருச்சுன்னா உடஞ்சிரும் அப்படிங்கிறது தான், இது ரிப்பேரும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இதோட பிளாஸ்டிக் வைஸ் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நான் பெருசாக அந்தளவுக்கு எனக்கு வந்து பிடிக்கல. 450 rupees கொடுக்குற அளவுக்கு எனக்கு இல்லை. மேபி இது ஒரு 200 250னா நான் மேபி கொடுத்து வாங்குவேன். நான் மீஷோவில் அவ்வளோதான் இருந்துச்சு, இது 250 அந்த மாதிரி தான் இருந்தது. பட் அதில் ரிவ்யூ நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அமேசானில் போய் போட்டேன். பட் பார்த்தா எனக்கு அதே மாதிரி தான், ஒரு 250 கொடுத்தா என்ன எனக்கு ஒர்த் இருக்குமோ அதுதானோ இதுக்கு நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு 200 பே பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் இது எவ்வளோ நாள் ஒர்க் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியல, ஒர்க் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இதை யூஸ் பண்ணேன். ஸோ நான் உங்களுக்கு ஒரு ப்ரஷ் மட்டும் எப்படி அது கிளென்ஸ் பண்ணுதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். சோஃபார் இந்த ப்ராடக்ட்க்கு நான் என்ன பாயிண்ட் கொடுப்பேன் அப்படின்னா, எல்லாமே சேர்த்து ஒரு 8 on 10 கொடுப்பேன். அந்த 2 பாயிண்ட் ஏன் கொடுக்கல அப்படின்னா, அந்த பிளாஸ்டிக் மெட்டீரியலுக்காக தான். இன்னொன்று பவர் வந்து நம்ம மாற்றலான்ற மாதிரி இருந்துச்சு, லைக் ஸ்லோ ஃபாஸ்ட் மீடியம் அண்ட் ஃபாஸ்ட்டுன்ட்டு. பட் அந்த மாதிரி மோட்லாம் எதுவுமே கிடையாது, ஒரே பட்டன் தான், ஆனு ஆஃப் மட்டும்தான், அது வேறு எந்த பவர் மோட்ஸும் கிடையாது. அண்ட் பிளாஸ்டிக்குமே ரொம்ப மட்டமாக இருந்துச்சு, அதனால் அந்த ஒரு 2 பாயிண்ட் நான் கம்மி பண்ணியிருக்கேன். பட் ஒர்க் வைஸ் இது சூப்பராக ஒர்க் ஆகுது. நீங்கள் வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒயரோடு கொடுத்துருவாங்க. நம்மளோட சார்ஜர் ஹெட்டில் வந்து இதை டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி ட்ரெஸமி ஷாம்பு, எனி ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பக்கத்தில் என்கிட்ட இது இருந்துச்சு, நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஷாம்பு போட்டுட்டு இதை ஆன் பண்ணிட்டா அது சுற்ற ஆரம்பிச்சிரும். நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு கூட அதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், அது அப் டு யூ. நான் வந்து ஷாம்பு போட்டுட்டு அதை ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றுறேன். ஸோ தட் எனக்கு மிக்சிங் தனியாக பண்ணணும்னு அவசியம் இல்லைங்கிறதுனால. ஸோ இது நல்லா சுற்றிட்டே இருக்கும்போது இது பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்லோவாக சுற்றுற மாதிரி தான் இருக்கும். பட் கிளென்ஸ் வைஸ் இது சூப்பராக வந்து டர்ட்டை கிளென்ஸ் பண்ணுது. ஸோ நான் இப்போது வச்ச ப்ரஷ்ஷில் வந்து ப்ளஷ்ஷோட ப்ரஷ்ஷு. ஸோ அதை பார்த்தீங்கனாலே அப்படியே ப்ரௌன் கலரில் இருந்துச்சு. இது எவ்வளோ குயிக்காக அது வந்து பண்ணி காட்டுது பாருங்கள். நான் எதுவுமே டைம் லாப்ஸ் போடலை, கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே நான் வீடியோ அப்படியே உங்களுக்கு போடுறேன். ஸோ ஒரு 1 minute-குள்ளேயே இந்த ப்ரஷ் வந்து ஃபுல்லாக கிளென்ஸ் பண்ணி கொடுத்துரும். இதில் வந்து நம்ம டேரெக்டாக பண்ணும்போது சோப் கொஞ்சம் இருக்கும் அப்படிங்கிறனால நீங்கள் டேரெக்டாக ஒரு வாட்டி டேப்பில் போய் நம்மளோட ப்ரஷ்ஷை வாஷ் பண்ணிங்கனாலே இது கம்ப்ளீட்டாக கிளென்ஸ் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே கிளென்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலாக வந்து என்னோடய ஃபேவரட் நைக்காலேருந்து தான் வந்து வாங்கியிருக்கேன். ரொம்ப அதிகமாகலாம் நான் வாங்கலை, ரொம்ப கம்மியான ப்ராடக்ட்ஸ் தான் நான் நைக்காலேருந்து வாங்கியிருக்கேன் இந்த வாட்டி. ரொம்ப எசென்ஷியல், லிட்ரலி ப்ரைடுக்கு தேவையானது அப்படி தான் வந்து இருக்கும். சிலதை மட்டும் ஒன்றே மட்டும் தான் எனக்காக இருக்கும், அது எல்லாமே ப்ரைடுக்காக தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரே காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து இந்த பீட்சா பஃப் வாங்கியிருந்தேன். ஸோ ஆல்ரெடி நான் ஒன்று வாங்கி அது எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா இதுவுமே வந்து என்னோடய கசினுக்கு ஆர்டர் போடும்போது அவங்க வீட்டுக்கு போட்டேன். இது கிடைக்கிறதுக்கு எனக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ இந்த பர்ச்சேஸ் கூட நான் இது போடலை. இது ஒன்று இருக்குது. அண்ட் வந்து இந்த இன்சைட்டோட ஐப்ரோ பேலட், இது ஒன்று வந்து நான் செல்ஃப் யூஸ்க்காக வாங்கியிருந்தேன். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 175 rupees. ஸோ இன்னும் நான் இது எதுவுமே பிரிக்க கூட இல்லை. ஸோ இதுதான் வந்து உள்ளே இருக்குது. இதில் ஷேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 shades வரும். பிளாக் ஷேட்ஸ் இதில் இல்லை. நான் மெயினாக வாங்கினதுக்கு ரீசன் என்னென்னா, இதில் பிளாக் ஷேடே கிடையாது. என்னென்ன ஷேட்ஸ்னால் ப்ரௌன் ஷேட் இருக்குது,
டார்க் ப்ரௌன் இருக்குது. அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து க்ரே கலர் தான் இருக்கே தவிர்த்து பிளாக் இல்லை. எனக்கு பிளாக் வேண்டாம். ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மிடில் அங்கங்கே இருக்காதே தவிர்த்து லென்த்தெல்லாம் எனக்கு ஓகேவாக இருக்குது. ஸோ நான் லென்த் எக்ஸ்ட்ரா ட்ரா பண்ண மாட்டேங்கிறனால எனக்கு இந்த கலரே போதுங்கிறதுனால நான் இன்சைட் வாங்கியிருந்தேன். இதை விட பெஸ்ட் ஆப்ஷன் எனக்கு தெரியல நான் சர்ச் பண்ணும்போது. உங்கள் யாராச்சும் நீங்கள் பார்த்து இதை விட பெஸ்ட்டாக இருக்குன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் வேணால் நான் அது பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். இதுவே எப்படியும் ஒரு 1 இயருக்கு நான் வச்சு ஓட்டுவேன். 1 இயருக்கு அப்புறம் தான் வாங்குவேன். பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 80 ரூபீஸ்ன்னு நினைக்கிறேன். இதில் 250 ரூபீஸ்ன்னு போட்டிருக்கு. பட் இது 250 ரூபீஸ் கிடையாது. 80 90 அவ்வளோதான் இது வந்துச்சு. ஒரே ஒரு பீஸ் ஆஃப் அந்த பீட்சா பஃப் தான் இருக்கும். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 175 ரூபீஸ் அந்த ரேஞ்ச் தான் கொடுத்து இது வாங்கினது. 175 சம்திங் தான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த லாரியலோட ரூட் கவர், லாரியல் பாரிஸோட ரூட் கவர். இது வந்து ப்ரைடல் பர்பஸ்க்காக வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து அந்த பக்கா பிளாக் யூஸ் பண்ண பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால் நான் ப்ரௌன் ஷேட் தான் யூஸ் பண்ணேன். நான் ப்ரௌன் ஷேட் ஒன்று வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து சேம் இன்சைட்லேருந்து தான் வாங்கினேன். என்னென்னா இது வந்து கே பியூட்டியோட ப்ளஷர் இருக்கும்ல, அதோட டூப் மாதிரி இருக்கும். நீங்கள் கிட்டத்தட்ட பேக்கேஜிங்லாம் டக்குன்னு சடனாக பார்த்தீங்கன்னா மேபி மேக்கப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். பட் டக்குன்னு நீங்கள் மேக்கப் பற்றி தெரியாதவங்க பார்த்தீங்க அப்படின்னா மேபி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகலாம் பேக்கேஜிங். இதில் வந்து நான் ப்ளஷர் வாங்கியிருந்தேன். சூப்பராக இருக்குது. நான் இதுவுமே ஆல்ரெடி நான் வந்த உடனே கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் எப்படி ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸ்மெல்லுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைல்டான ஒரு பர்ஃப்யூம் இருக்கிற மாதிரி இருக்குது. பிக்மெண்ட்டுமே ஒரு ப்ளஷ்ஷுக்கு எவ்வளோ பிக்மெண்ட் தேவையோ அவ்வளோதான் இருக்குது. ஸோ 2 டாட் நான் வச்சுட்டேன். ஸோ பார்த்தீங்களா ஒரு மாதிரி மைல்டான ஒரு ஷேடு. இதுதான் வந்து ப்ளஷருக்கு இருக்கிற ஒரு பிக்மெண்ட்டாக இருக்கணும். ஸோ இது பிகினர்ஸாலாம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் தாராளமாக இந்த ப்ளஷர் ட்ரை பண்ணலாம். ரொம்ப பிக்மெண்டடாலாம் இல்லை. நான் வாங்கின ஷேடு வந்து பார்த்திங்கன்னா பெரி பிளஸ் அப்படிங்கிற ஷேடு. இது வந்து கொஞ்சம் ஒரு பிங்க் டோன் வரும். ஸோ எனக்கு வந்து இது வந்து நான் ப்ரைடல் பர்பஸ்க்காகலாம் வாங்கலை. பட் வாங்கினது என்னமோ ரேண்டம் ஷேட்ஸ் போட்டு தான் வாங்கினேன். ஓகே இது பார்த்தா நல்லா இருக்குங்கிற மாதிரி. இன்கேஸ் அது செட் ஆகலைன்னா எனக்கு யூஸ் பண்ணிக்கிறேன்ற பிளானில் தான் வாங்கினேன். பட் இது வந்து எனக்கு பர்சனலாக என்னோட ஸ்கின் டோனுக்கும் சூப்பராக இருந்துச்சு. அதனால் நான் இதை நானே யூஸ் பண்ண போகிறேன். ப்ரைடல் பர்பஸ்க்கு வந்து இது எனக்கு செட் ஆகும் அப்படின்னு தோணலை. பிகாஸ் ரொம்ப லைட் பிக்மெண்ட் தான் கொடுக்குது. ரொம்ப நேச்சுரல் ஃபினிஷ் தான். மேபி யாராவது ஒரு ப்ரைட் எனக்கு நேச்சுரல் ஃபினிஷ் வேணும்னா இந்த ப்ளஷர் வந்து யூஸ் பண்ணலாம். மற்றபடி இது வந்து இந்த பிராண்ட் வந்து ப்ரைடுக்கு யூஸ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. மேபி நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். மற்றபடி உங்களுக்கு மேக்கப் பிடிக்கும், ப்ளஷ் பிடிக்கும், இந்த மாதிரி லைட் ப்ளஷ் வேணும்னா நீங்கள் இதை தாராளமாக வாங்கலாம். ரேட்டுமே வந்து ஓரளவுக்கு ரீசனபிளான ரேட் தான். 240 ரூபீஸ் தான். ஸோ தாராளமாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ளஷர் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுக்கு பாயிண்ட்டாக எனக்கு கொடுக்க சொன்னீங்கன்னா நான் வந்து பக்கா 10 on 10 கொடுத்துருவேன். பிகாஸ் என்னோட ஷேடுக்கும் சூப்பராக இருக்குது, பிளெண்டிங் சூப்பராக இருக்குது, அதோட ஒர்க் வைஸும் நல்லா இருக்குது. ஒரு மாதிரி ரொம்ப அடித்த மாதிரி இல்லாமல் ரொம்ப பிக்மெண்டடாக இல்லாமல் கரெக்டாக ஆப்டாக இருக்குன்றதுனால 10 on 10 நான் கொடுப்பேன். ஸோ அவ்வளோதான் இன்னையோட வீடியோ. ரொம்ப ரொம்ப மினிமலான திங்ஸ் தான் நான் வாங்கியிருந்தேன். அதை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அந்த ஸ்பா கேப் எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் வந்து அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, ஸோ ஒரு மினி வீட்லேயே வந்து ஒரு ஸ்பா எப்படி பண்ணலாம், ஒரு ப்ரொஃபஷ்னலான ஸ்பா வந்து எப்படி பண்ணலாங்கிறத நான் ஒரு வீடியோவை உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்களும் இந்த கேப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் தாராளமாக. ஒரு 500 கொடுத்து நீங்கள் ஒரு வாட்டியும் சலூனில் போயிட்டு 3K 2K கொடுத்து ஒரு ஹேர் ஸ்பா எடுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு 500 ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 1000 ரூபீஸ் வரும் ஸ்பா க்ரீம் வாங்கினீங்கன்னா நீங்கள் எவ்ரி மந்த் கூட ஒரு ஸ்பா எடுத்துக்கலாம். பட் ஆனால் வந்து என்னென்னா உங்களுக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் நம்ம ஸ்பா எடுக்கிறதே வந்து ரிலாக்ஸேஷனுக்காக தான். நம்மளே வந்து மசாஜ் பண்ணால் அந்த ரிலாக்ஸேஷன் எத்தனை பேருக்கு கிடைக்கும் தெரியல. பிகாஸ் எனக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி கடுப்பாக தான் இருக்கும். ஒரு மந்த் இல்லை ஒரு மந்த்து. ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஒரு 3 months வீட்டில் பண்ணுவேன், 1 month வந்து வெளியில் பண்ண ட்ரை பண்ணுவேன். எல்லா நாளும் பண்ணுறது கண்டிப்பாக நம்மளுக்கு செட் ஆகாது. பிகாஸ் அந்த ரிலாக்ஸேஷன் நமக்கு கிடைக்காது. பட் என்ன மாதிரி யாராவது இருக்கீங்க, லைக் எனக்கு வந்து ரொம்பலாம் நான் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், மேபி ஒரு 6 months ஒன்ஸ் நான் ஸ்பா போய் பண்ணுவேன் சலூனில் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம். 1 time இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் அதை ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ தூரம் பார்த்தவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.